कौन है? பாஸ்டா கேனு. ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முஃபாசா த லயன் கிங் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பாவோட அப்பா முஃபாசாவோட கதையை தான் இந்த படம். அவர் எப்படி இந்த காட்டுக்கு ராஜா ஆகுனாருன்னு தான் கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட அனிமேஷன் குவாலிட்டி, அதாவது ஒரு உண்மையான சிங்கத்தை நடிக்க வச்ச மாதிரி தான் ஃபுல் படமும் இருந்தது. அந்த அளவுக்கு தரமா விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் சூப்பராகவே இருக்கு. அதாவது இந்த கதையில பார்த்தீங்கன்னா சிம்பாவோட பொண்ணுக்கு முஃபாசாவோட கதையை சொல்ற மாதிரி தான் இந்த மொத்த ஸ்டோரி லைனே இருக்கும். இந்த படத்துல ரஃபிக்குங்கிற ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கு தான் ஏதோ கேஜிஎஃப் படத்துல வர பிரகாஷ்ராஜ் மாதிரியே கதையை சொல்லும். அந்த கதைக்கு நடுவில் தான் நம்ம டிமோன் அண்ட் பூம்பா வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டிமோன் அண்ட் பூம்பாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் இந்த படத்துல கம்மியாக தான் இருக்கும். அந்த டைம்லயும் நடுவில் வந்து நல்ல காமெடி பண்ணிருக்காங்க. செம்மையாவே இருந்தது. அது என்ன தனியா குசு குசு என்ன எங்களை கதையில இருந்து ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களா? கேமியாவாச்சும் கொடுவாத்தியாரே. நாங்க ஹீரோவா வர்ற கதை ஒண்ணு இல்லையாக்கும், அதுல இருந்து ஒண்ணு எடுத்து வர்றது. அப்படியே படத்தோட மியூசிக் சைடு வருவோம். தமிழ்ல பார்த்தனால எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு எல்லாமே சூப்பராகவே பிடிச்சிருந்தது. இந்த படத்துல முஃபாசாக்கு தான் நல்ல ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஆனா அவரோட தம்பி ஸ்கார், அதாவது டாக்கா, அவருக்கு ஒரு நல்ல டெப்தே கொடுக்கல. அதாவது அவர் எப்படி நல்லவனா இருந்து வில்லனா மாறுறாரு, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ஒரு ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் ஆனது காரணமா தான் வில்லனா மாறின மாதிரி காட்டியிருக்காங்க. டாக்காவை தவிர மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்கும் நல்லாவே ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட வில்லனா ஒரு வெள்ளை சிங்கத்தை தான் காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. போன படத்தில் அனிமல்ஸுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நல்லாவே ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ரொம்ப மொத்தத்தில் கிட்ஸுக்காக தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக தமிழ் டப்பிங் வெறித்தனமாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் முஃபாசாக்கு அர்ஜுன் தாஸும், டாக்காக்கு அசோக் செல்வனும், டிமோன் அண்ட் பூம்பாக்கு சிங்கம் புலி ரோபோ சங்கரும், ரஃபிக்கு விடிவி தினேஷும், வில்லனுக்கு நாசரும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே சூப்பராக இந்த படத்தில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது டப்பிங்கு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தரேன்னா 10க்கு 6 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.